இந்திய வரலாற்றில் கஜினி முகமது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவிர்க்கவே முடியாத பேர். ஏன்னா கஜினி முகமது வந்தா 17 முறை படையெடுத்தார். 17 முறை படையெடுத்தார். எனக்கு அது புரியல. எதுக்கு 17 முறை? ஒரு தடவை வந்துட்டு போனா திருப்பி எதுக்கு வராரு? 17 முறை எதுக்கு படையெடுக்கணுங்கிற ஒரு கேள்வி. சோமநாத ஆலயத்தை வந்து சிதைத்து விட்டார். இந்து தெய்வங்களை சிதைத்து விட்டார். ஒரு முகலாய மன்னன் இந்து கோவிலை இது பண்ணிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க. நம்ம 5ஆம் கிளாஸ்ல இருந்து நானும் அந்த கதையை நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு கஜினி முகமது அங்க இருந்து வந்தாரு? ஆட்சியை பிடிக்கவா? இங்க ஆட்சி செய்யணுங்கிற ஆசையிலையா? இல்ல இந்து கோவில்களை இடிக்கவா? இல்ல அவங்க இஸ்லாமிய மதத்தை பரப்பவா? என்ன காரணத்துக்காக கஜினி முகமது 13 முறை வந்தார்? எதுவுமே இல்ல. கஜினிங்கிறது ஒரு ஊர். சரி. ஆப்கானிஸ்தானத்துல ஒரு மாநிலம், ஒரு பேரரசா, ஒரு மாநிலம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு மாநிலம். காந்தாரா தேசம் அந்த காலத்துல பேரு. ஆமா, அதுதான் ஆப்கானிஸ்தான். மகாபாரதத்துல சொல்றாங்களே அந்த காந்தாரா தேசமா? திரௌபதி பிறந்த ஊர் அதான் மகாபாரத. சீதை அப்புறம் சீதை நேபாளம் இல்ல, சகுனி எல்லாம் காந்தார தேசத்து அரசர்கள். அதுல வந்து கஜினிங்கிற ஊரினுடைய ராஜா இவன். இந்தியாவில வந்து இந்த இடத்துல இருக்கிற கோயில்கள்ல நிறைய செல்வம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஆப்கானிஸ்தான் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வறண்ட பூமின்னு வச்சுக்கலாம். வளங்கள் இல்லாத பூமி, ஏறத்தாழ ஒரு பாலைவனம் தான். ஒரு நதி மாத்திரம் இல்லாம இருந்திருந்ததுன்னா அது பாலைவனம் தான். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு மற்ற நாடுகளை நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு இது. இந்த நாட்டுல கைபர் போல இமயமலையை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா நிறைய செல்வங்கள், அது கோயில்கள் எல்லாம் நிறைய செல்வம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவன் வர்றான். உள்ள பஞ்சாப்ல நுழைஞ்சு உள்ள வரான். பஞ்சாப்ல எல்லாம் கோயில் கிடையாது. குஜராத்து கிட்ட வர்றான். குஜராத்து கிட்ட வந்த போதுதான் அவன் வந்து சோமநாத்புர ஆலயத்தை பார்க்கறான். சோமநாதபுர ஆலயம். அந்த கோயில்ல இருந்த சொத்துக்கள், அவ்வளவு சொத்துக்கள், தங்கமும் வைரமும் உள்ள கிடக்குது. யாருக்கு சொந்தம் அது? அந்த கோயிலுக்கு சொந்தம். அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் ஏது அங்க குஜராத்தில் எல்லாம் யாரு அப்ப சொல்லி தர்ற மாதிரி மன்னர்கள் யார் இருக்கு? நம்மள மாதிரி பாண்டியர் சேரர் எல்லாம் கிடையாது. ராஜபுத்திரர்கள் இருந்தாருங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? ராஜபுத்திரர்களை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. வடநாட்டு வரலாறு மிக பிரபலமான வரலாறு என்னன்னாக்கா, சம்யுக்தையை பிருத்திவிராஜன் கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு தான் வரலாறே அவனுக்கு. வேற என்ன இருக்குது வரலாறு?